வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நீங்கள் இணைந்து கொள்வது பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் போதனா வைத்தியசாலை தொண்டர் ஊழியர்களின் கவனஈர்ப்பு போராட்டம் தொடர்ந்து முன்னெடுப்பு. 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை தொடர்பில் தொடர்ந்தும் முரண்பாடு. உக்ரைன் அரசாங்கத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் தீவிரம். யாழ் போதனா வைத்தியசாலையின் தொண்டர் ஊழியர்களின் கவன ஈர்ப்பு போராட்டம் இன்றைய தினமும் தொடரவுள்ளதாக யாழ் போதனா வைத்தியசாலையின் தொண்டர் ஊழியர் சங்க தலைவர் எஸ் ஈழவளவன் தெரிவித்தார். வடமாகாண ஆளுநர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது முன்வைக்கப்பட்ட சிபார்சுகள் இணக்கம் காணப்படாததன் காரணத்தால் தொடர்ந்தும் கவன ஈர்ப்பு போராட்டம் இன்றும் முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொண்டர் ஊழியர்களின் கவனஈர்ப்பு போராட்டம் காரணமாக வைத்தியசாலையில் நோயாளர்களுக்கான சேவைகள் ஸ்தம்பிதம் அடைந்துள்ளது. நிரந்தர நியமனம் வழங்கப்பட வேண்டும், தங்களின் பணிகளில் புதியவர்களை ஈடுபடுத்தக்கூடாது மற்றும் நிரந்தர நியமனங்களுக்கான எழுத்து மூல உறுதிமொழி வழங்கப்பட வேண்டும் போன்ற 3 கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை யாழ் போதனா வைத்தியசாலை தொண்டர் ஊழியர் சங்க பிரதிநிதிகள், வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் பவானி பசுபதி ராஜா மற்றும் வைத்தியசாலை அபிவிருத்தி குழு தலைவர் பேராசிரியர் டாக்டர் போ பாலசுந்தரம் பிள்ளை உள்ளிட்ட குழுவினர் வடமாகாண ஆளுநருடன் நேற்று பிற்பகல் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதன்போது தொண்டர் ஊழியர்கள் 80 பேருக்கு கல்வி தகமை அடிப்படையிலும் ஏனைய 126 பேருக்கு நிபந்தனை அடிப்படையிலும் நியமனங்களை பெற்றுக் கொடுப்பதற்கான சிபாரிசினை ஆளுநர் முன்வைத்துள்ளார். ஆயினும் இந்த சிபாரிசை தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என யாழ் போதனா வைத்தியசாலையின் தொண்டர் ஊழியர் சங்க தலைவர் எஸ் ஈழவளவன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கூறினார். நேற்றைய தினம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட யாழ் வைத்தியசாலை அபிவிருத்தி குழு தலைவர் பேராசிரியர் டாக்டர் போ பாலசுந்தரம் பிள்ளை அவர்களுடன் தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். வணக்கம். 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 யாழ்ப்பாண சொல்லட்டா? ஹலோ, வணக்கம். வணக்கம். யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை அபிவிருத்தி குழு தலைவர் என்ற நிலையில் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் தொண்டர்களாக பணிபுரிந்து வருகின்ற 206 தொண்டர் ஊழியர்களோடு நிரந்தர நியமனம் குறித்த ஒரு பிரச்சினை பற்றி நான் குறிப்பிடுகிறேன். கடந்த சில நாட்களாக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் கடமையாற்றி வருகின்ற தொண்டர்களாக கடமையாற்றி வருகின்ற 206 பணியாளர்கள், அதாவது அவர்கள் இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தையும் இலங்கை சென்ட் ஜான்ஸ் ஆம்புலன்ஸ் பிரிவை சேர்ந்தவர்கள் கடந்த பல வருடங்களாக தொண்டர்களாக கடமையாற்றி இருக்கிறார்கள். இவர்கள் மிகவும் கடின உழைப்பை நல்கினதுடன் தன்னலமற்ற சேவையையும் மிக குறைந்த ஊழியத்தில், அதாவது ஒரு நாளைக்கு 175 ரூபாய் சம்பளத்துக்கு சம்பளம் வந்து இல்லை, அவர்களுக்கு சன்மானமாக வேலை செய்திருக்கிறார்கள். இப்பொழுது நிரந்தர நியமனம் பற்றி நடவடிக்கை எடுக்கிறபடியால் அவர்கள் தங்களையும் இதற்கு உள்வாங்க வேண்டும் என்று இருக்கின்றார்கள். இதில் 206 பேரில் 80 பேர் காப்போதா சாதாரண தரத்தில் 6 பாடங்களும் 2 சிறப்பு சித்தியும் பெற்று தகமை பெறுகிறார்கள். மிகுதி 126 பேர் காப்போதா சாதாரணம் கற்றிருந்தாலும் அந்த நிரந்தர நியமனத்துக்குரிய தகமையை அவர்கள் பெறவில்லை. இதனால் தான் இதற்கு மாற்று ஏற்பாடுகள் ஏதாவது செய்ய முடியுமா என்று எங்களுடைய வடமாகாண ஆளுநரை அணுகின பொழுது அவர் சுகாதார திணைக்கள உயர் அதிகாரிகள் மற்றொரு அமைச்சர்களுடன் கலந்துரையாடி அதன் வழியாக எங்களுடன், அதாவது போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் பவானி பசுபதி ராஜா, செயலாளர் பிரசாத் மற்றும் வைத்தியசாலை அபிவிருத்தி குழு தலைவர் ஆகியோருடனும் 4 இந்த வேலை
நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கின்ற இந்த தொண்டர்களையும் தனது காரியாலயத்தில் அழைத்து கதைத்து இவர்களுக்கு அந்த 80 பேருக்கு நிரந்தர நியமனம் கொடுப்பதில் பிரச்சனை இல்லை, மிச்சம் 126 பேருக்கு ஒரு மாற்று ஒழுங்கில் அவர்கள் தொடர்ந்தும் வேலை செய்யக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி ஒரு நிபந்தனையுடன், அதாவது இவர்கள் பரீட்சை குறிப்பிட்ட கால பகுதிக்குள் இந்த சாதாரண பரீட்சையை எய்து கொடுக்க வேணும். அந்த காலம் வருந்தனைக்கும் வேறு ஏது மாற்று ஒழுங்கில் அவர்களை தொடர்ந்தும் கடமையில் வைத்திருப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும், இத்தகைய நடவடிக்கைகள் மந்திரி சபையின், அதாவது இலங்கை அரசாங்கத்தின் மந்திரி சபையினுடைய விசேஷ அனுமதி பெற்று அதை நடைமுறைப்படுத்த வேண்டதற்கான நடவடிக்கைகளை கவர்னரும் மற்றும் எங்களுடைய ஆஸ்பத்திரி நிர்வாகமும் நடவடிக்கை எடுத்து வருகிறது. நன்றி. நன்றி. கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இருக்கும் எமது அலுவலக செய்தியாளர் ரா கோகுல்நாத்துடன் நாங்கள் நேரடியாக இணைந்து கொள்கின்றோம். இனிய காலை வணக்கம். சுப உதாசனாக். குட் மார்னிங். சூரியனும் பூமியும் இணைகின்ற பூபாடராகம் பாடுகின்ற இந்த வைகரை பொழுதில் பிரைம் டைம் சந்தை செய்திகளினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த இடத்துக்கு வந்த பொழுது எனக்கு மகாகவி சுப்பிரமணிய பாரதியினுடைய ஒரு கவிதை வரி ஞாபகத்துக்கு வருகிறது. என்று தனியும் இந்த சுதந்திர தாக்கம், என்றும் அடிமங்கள் அடிமையின் மோகம், என்றமது அன்னைக்கை விலங்குகள் போகும், என்றமது இன்னல்கள் தீர்ந்து போயாகும் என்பது மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் அந்த கவிவரி. 1900 சுதந்திரம் அடைந்த பின்னர் முதலாவது உத்தியோகபூர்வ சுதந்திர தின வைபவம் நடைபெற்ற புனித பூமிதான் இது. அந்த சுதந்திர காற்றை உடலினை உறுதி செய்ய சுதந்திரம் மலர்ந்த இந்த மண்ணில் இருந்து பிரைம் டைம் சன்ரைஸ் செய்திகளினுடைய ஏனைய செய்திகளை உங்களுக்கு வழங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். கிளிநொச்சி யுத்தத்தின் சவால்களை எதிர்நோக்கும் பிரதேசம். அந்த இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தின் கதையை கொண்டு வருகிறோம். நீண்ட காலமாக புனரமைக்கப்படாது கவனிப்பாரற்ற நிலையில் உள்ள செட்டக்கண்டி கிராமத்திற்கான பிரதான வீதி இவ்வாறு காட்சியளிக்கிறது. அம்பகாமம் பகுதியிலிருந்து இரணைமடு ஊடாக ஆணையிரவிற்கு செல்கின்ற பிரதான வீதியாகவும் இது விளங்குகிறது. கிளிநொச்சி முரசுமோட்டை பகுதியில் வீதி போக்குவரத்து சீரின்மையால் மக்கள் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்க வேண்டி ஏற்பட்டுள்ளது. இந்த கிராமத்தில் விவசாயிகள் தமது பொருட்களை ஏற்றியவாறு சைக்கிளை செலுத்த முடியாத நிலை அவர்களின் ஜீவனோபாயத்தை கேள்விக்குறியாக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. மழைக்காலங்களில் வீதியில் வெள்ள நீர் தேங்கி நிற்பதால் மாணவர்கள் பாடசாலைக்கு செல்ல முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது. பெற்றோர் அவைகளை தூக்கி கொண்டு போய் மெயின் ரோடு கொண்டு விட்டு சப்பாத்து போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பணும். அது முக்கியமான ஒரு இது. தமது தேவைகளை நிறைவேற்றுவதற்காக நாளாந்தம் இந்த வீதியை நூற்றுக்கணக்கானோர் பயன்படுத்துகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த வீதி குன்றும் குழியுமாக காணப்படுவதால் வாகனங்கள் பழுதடைவதாக வாகன சாரதிகள் கவலை வெளியிடுகின்றனர். 1983 இந்த ஏரியாவுக்கு வந்தான். இதுவரைக்கும் இந்த பாதை யாருமே திருத்தமில்லை, அதை பயன்படுத்தவில்லை. ஆனால் பழைய விவசாய உற்பத்தினா இங்கதான் நடைபெற்றது. இது இன்றைக்கு பூவிலா நிலைமையில பச்சல் பறகள் எல்லாம் மூடி நிற்குது பாதையை. இந்த வீதியை புனரமைத்து தமது நாளாந்த கடமைகளை தங்கு தடையின்றி மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் ஏகோபித்த கோரிக்கையாக உள்ளது. சுதந்திரம் மலர்ந்த மண்ணிலிருந்து பிரைம் டைம் சன்ரைஸ் செய்திகளோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம். சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிப்பில் வாழ்ந்திராது என்று சொல்வார்கள். உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திராது. இது காலத்தை வென்ற கவிவரிகள். தன்னுடைய உழைப்பை மாத்திரம் மூலதனமாக கொண்டு வாழ்க்கை நடத்தும் ஒருவரை உங்களுக்கு தெரியுமா? அவரை இன்று நாங்கள் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறோம். வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் உழைத்து தமது வாழ்வை முன்னெடுத்து செல்லாத எத்தனையோ பேரை நாம் காண்கின்றோம். ஆனால் அவர்களுக்கெல்லாம் விதிவிலக்காக உழைத்து வாழும் மனிதரே இவர்.
மட்டக்களப்பு பகுதியில் மஞ்சத்தொடுவாய் கிராமத்தில் வசிக்கும் மஹ்மூது லெபை அப்துல் ரசாக் என்ற 60 வயது முதியவர் தனது ஒற்றைக்காலால் சைக்கிள் ஓட்டி வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றார். சுமை தூக்கும் தொழிலை மேற்கொண்டு வந்த இவர் கடந்த 2006ஆம் ஆண்டு சீமந்து மூட்டை தூக்கும் போது சீமந்து மூட்டை சரிந்து வீழ்ந்ததினால் தனது ஒரு காலை இழந்துள்ளார். காலை இழந்தாலும் தன்னம்பிக்கையை இழக்காத இவர் தினமும் சுமார் 13 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒற்றைக்காலால் சைக்கிள் ஓட்டி தனது வாழ்க்கையை முன்னெடுத்து செல்கின்றார். 5 பிள்ளைகளை கொண்ட குடும்பத்தின் தலைவரான இவர் தினமும் ஆடை வர்த்தகம் மூலம் கிடைக்கும் 200 முதல் 300 ரூபாய் வருமானத்தை வைத்து தமது குடும்பத்தை நடத்துகின்றார். இந்த தொழிலை நான் செஞ்சுட்டு இருக்கேன். மற்றவங்கள்ட்ட கை நீட்டாம ஒரு தன்மானத்தோட வாழணுங்கிற எண்ணம் இதுல தான் செஞ்சுட்டு இருக்கேன். பிள்ளைகள் 5 பேர், 3 பொம்பளைகள், 2 ஆம்பளை பிள்ளைகள், எல்லாரும் சின்ன சின்னாக்கள். அப்ப எனக்கு வந்த இதுவும் இல்லை. அப்ப எனக்கு என்ன பார்க்கறதுக்கு ஒரு இதுவும் இல்லை. அப்ப அந்த நிலைமையில நான் பாட்டில் இருந்துட்டு நாள் போக போக எனக்கு மனம் சொல்லிச்சு, நம்மளை ஒரு காலையாவது கலட்டி போட்டு வேற என்ன ஒரு தொழில் செய்யலாம் என்ற மனதில் ஒரு எண்ணம் ஒன்று ஏற்பட்டுச்சு. அதன் பிறகுதான் இந்த வியாபாரத்தை தொடங்கி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உடல் ஊனமற்றவர்கள் உழைத்து வாழ மறுக்கும் இந்த உலகில் மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக மஹ்மூது லெபை அப்துல் ரசாக் விளங்குகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. சுதந்திரம் மலர்ந்த மண்ணில் இருந்து தற்போது நாங்கள் நேரடியாக பிரைம் டைம் சன்ரைஸ் செய்திகளினூடாக இணைந்து கொண்டிருக்கிறோம். காலை வேளையிலே உற்சாகமாக பலரும் தங்களுடைய உடலினை பரீட்சை. அனைத்து தாய்மாருக்கும் தன்னுடைய பிள்ளையை ஒரு பிரபலமான பாடசாலையில் சேர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த பரீட்சையை கருதுகிறார்கள். 2016ஆம் ஆண்டு முதல் இந்த பரீட்சை நடைபெற மாட்டாது என கல்வி அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்திருக்கிறார். இப்போது தாய்மார் மத்தியிலே ஒரு தளம்பல் நிலை ஏற்பட்டிருக்கிறது. சிறு பாடசாலைகளில் படிக்கின்ற தங்களுடைய பிள்ளைகளை எப்படி பெரும் பாடசாலையில் சேர்ப்பது என்பது தொடர்பிலே இந்த விடயம் தொடர்பிலான விவரங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்காக இலங்கை ஆசிரியர் சேவைகள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் அவர்களோடு தொடர்பினை ஏற்படுத்தி இருக்கிறோம். தற்பொழுது லைவ் டிஜியினூடாக இந்த தொடர்பினை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். தாரணி இருக்கிறார். இது தொடர்பான மேலதிக தகவல்களை வழங்குவதற்காக. தாரணி, இது உங்களுக்கான வாய்ப்பு. தற்போது நாம் லைவ் டிஜி தொழில்நுட்பத்தினூடாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். 2016ஆம் ஆண்டு தொடக்கம் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை நடைபெற மாட்டாது என பந்துல குணவர்த்தன நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் போது கருத்து தெரிவித்திருந்தார். அது மட்டுமன்றி தரம் 5 மாணவர்களுக்கு முன்னணி பாடசாலைகளில் கல்வி கற்பதற்கான வாய்ப்பு அருகி போவதாகவும் குற்றம் சுமத்தப்படுகின்றது. இது தொடர்பில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலினுடன் தற்போது இணைந்து கொண்டிருக்கின்றோம். வணக்கம். எங்களுக்கு தெரியும், தற்போது நேற்று நடைபெற்ற உடவியாள மகாநாட்டில் கல்வி அமைச்சர் சொல்லியிருந்தது புலமை பரிசில் வென்றெடுக்கும் மாணவர்கள் புலமை பரிசு 2016ஆம் ஆண்டுல நடைபெறாது என்று. இது மாணவர்களுக்கு கஷ்டப்படும் மாணவர்களுக்கு வறுமையில் வழங்கும் மாணவர்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பாக தான் நாங்கள் காண்றோம். எங்களுக்கு தெரியும், புலமை பரிசு 1943ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. கஷ்டப்படும் மக்களுக்கு, கஷ்டப்படும் மாணவர்களுக்கு படிப்பால மேல வர்றதுக்கு. எங்களுக்கு தெரியும், விசேஷமாக முன்னணி பாடசாலைகளுக்கு மாணவர்களுக்கு வர்றதுக்கு ஒரே வழி இதுதான். உதாரணத்தை எடுத்துக்கொண்ட நாங்கள் கோட்டையனாவில் இருக்கிற கோட்டையன மத்திய இந்து கல்லூரியா இருக்கலாம், மோத்துவார இந்து கல்லூரியா இருக்கும், அவங்களுக்கு பம்பலப்பட்டி இந்து கல்லூரிக்கோ இல்லாட்டி ராமநாதன் லேடிஸ்க்கோ முஸ்லீம் லேடிஸ்க்கோ அவங்களுக்கு போகக்கூடிய ஒரே வாய்ப்பு இந்த இதுல இந்த 5ஆம் ஆண்டு புலமை பரிசு தான் இருக்கு. இந்த புலமை பரிசு இல்லாமக்கினால் இந்த கஷ்ட வறுமையில் இருக்கும் மக்களுக்கு உரிமையை இல்லாமக்கிற செயலாக தான் நாங்கள் இதை காண்றோம்.